உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம், டிஎன்டிவி பொலிட் ஊடகம் மற்றும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். டிஎன்டிவி குழுமம் தமிழர் தமிழியல் சார்ந்த தகவல்களை, வரலாற்று ஆய்வுகளை, செய்திகளை பல்வேறு கோணங்களிலும் பல்வேறு பார்வைகளிலும் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. அதே போல தொடர்ந்து நம் ஆய்வுகளை மேற்கொண்டு வர்றோம். ஒவ்வொன்றையும் ஆய்வுகள் மேற்கொண்டு அவற்றை வெளியிடுவது, குறிப்பாக தமிழர் தமிழியல் தொடர்பானது, அதுக்கு மெய்யியல் தொடர்பான, அரசியல் தொடர்பான பல்துறை, தமிழியல் என்றாலே பல்துறைகளை உள்ளடக்கிய துறைகள் என்றுதான் பொருள். இவற்றுக்காக நாம் தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். யூடியூபிலிருந்து தற்பொழுது கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வருவாயை விட கூடுதலாக நம் ஆய்வு பணிகளுக்கும் மற்ற பணிகளுக்கும் செலவிட வேண்டியிருக்கிறது. எனவே அவரவர்கள் பங்களிப்பாக இதில் தங்களால் இயன்றதை அளித்து உதவினால் அடுத்தடுத்த கட்டத்திற்கு டிஎன்டிவி தமிழ் ஊடக குழுமத்தை முன்னேற்றி செல்ல முடியும் என்கிற ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். வங்கி கணக்கினுடைய விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தங்களுடைய மேலான பங்களிப்பை அளித்து தோள் கொடுத்து தமிழர் தமிழியல் பணிகள் செவ்வனே நடைபெற உதவுங்கள். நன்றி. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் மற்றும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். 2024 தேர்தல் பாரதிய ஜனதா கட்சிக்கு அவ்வளவு எளிதான சுலபமான தேர்தலாக இருக்கப் போவதில்லை என்று நாம் தொடர்ந்து பல்வேறு நேர்காணல்களில் கூறிக்கொண்டிருக்கிறோம். இதற்கு அடிப்படையாக நாம் முன்வைக்கக்கூடியது 10 ஆண்டுகள் என்கிற ஒரு சலிப்புத்தன்மை மக்களிடையே இருக்கிறது. அதற்கேற்ப இந்த தேர்தலில் எந்த விதமான ஒரு மோடி அலையோ அல்லது பாஜக அலையோ அல்லது இந்துத்துவ அலையோ பெரிதாக எழவில்லை, அல்லது கிட்டத்தட்ட எழவில்லை என்றே கூறலாம். மேலும் கடந்த 10 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி இந்திய அளவில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தொழில் முன்னேற்றத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒத்துழைப்பு மற்றும் அதற்கு அளித்திருக்கக்கூடிய முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் என்னன்னு பார்த்தா, குறிப்பாக ஜிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய இந்த வரி விதிப்பு 28 விழுக்காடு ஜிஎஸ்டி என்பது நாம் ஏதோ ஊடகங்களிலும் பத்திரிகைகளில் மட்டுமே அது கண்டன குரல்களாகவும், எதிர்க்கட்சிகள் கூட ஒரு வாரம் முழங்கிவிட்டு அதற்கு பிறகு அமைதியானதையும் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த எதிர்க்கட்சிகள் தான் நாளை ஆட்சிக்கு வரப்போகின்ற என்ற எண்ணத்தில் இவர்கள் இந்த அடிமட்ட மக்களை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விதமான திட்டங்களையும் பொதுவாக இந்த எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பது போல கண்துடைப்பு செய்வது தான் கடந்த காலத்தில் ஒரு வரலாறாக இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 28 விழுக்காடுங்க. அப்படின்னா 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் 28 விழுக்காடுனா எவ்வளோங்க? கிட்டத்தட்ட 28,000 ரூபாய் இல்லையா? அப்போ 28,000 ரூபாய் நீங்க வரி என்றால் இது கொடிய வரி இல்லையா? அப்படிப்பட்ட கொடுமையான வரிகளை விதிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அரசாட்சி இருக்குது அப்படின்னா இதனுடைய விளைவு என்ன? இதனால் இவர்கள் சாதித்த சாதனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு உள்ளிட்ட அதிக வருவாய், ஜிஎஸ்டி அதிக வருவாய் தரக்கூடிய மாநிலங்களில் ஜிஎஸ்டியை பெற்றுக்கொண்டு பிற மாநிலங்களுக்கு இவர்கள் நாங்கள் அந்த மாநில வளர்ச்சிக்காக நாங்கள் உதவுகிறோம் அப்படின்றாங்க. இதில் எத்தனை தொகை அந்த மாநில வளர்ச்சிக்கு அப்படியே போயிருக்கிறது என்று யார் கணக்கு கேட்பது, யார் கணக்கு சொல்வது இல்லைங்களா? அது போன்ற திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வதாக கூறிக்கொண்டு அந்த திட்டங்கள் எல்லாம் யாருக்கு செயல்படுத்த அனுமதிக்கப்படுகிறது? அது பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த தொழிலதிபர்களுக்கும் பெரிய பெரிய பெருநிறுவனங்களுக்கும் தான் அளிக்கப்படும். ஆக இது போன்ற ஒரு இடத்தில் 4-5 மாநிலங்கள் பெறக்கூடிய பெரிய அளவு பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான கோடி ஜிஎஸ்டி ரூபாய் பணத்தை எல்லாம் நான் பிற ஏழை எளிய மாநிலங்களுக்கு அளிக்கிறோம், அதனுடைய வளர்ச்சியை சமப்படுத்துகிறோம் என்று கூறிய பாரதிய ஜனதா கட்சி அவ்வாறு சமப்படுத்தியிருக்கிறதா? இதற்கான வெள்ளை அறிக்கை என்ன? அது பற்றியெல்லாம் ஏன் இந்த தேர்தலில் சொல்லலை அப்படிங்கிற ஒரு நம்ம கேள்வி வருது இல்லைங்களா? ஆக சொல்லணும், இப்போ தமிழ்நாடு, மகாராஷ்டிரா உள்ளிட்ட அதிக வருவாய் ஈட்டக்கூடிய, அதிக ஜிஎஸ்டி தரக்கூடிய இந்த மாநிலங்களில் பெற்ற மொத்த வருவாய் எவ்வளவு? இது எப்படி பிற மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது? என்னென்ன திட்டங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது? அதனால் அந்த மாநிலங்கள் எல்லாம் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத புள்ளி விவரம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பேரெழுச்சியாக அதெல்லாம் முறையாக நடந்திருந்தால் இன்று பேரெழுச்சியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக மக்கள் ஆர்வமாக வாக்களித்திருப்பார்கள். தற்பொழுது பார்த்தீங்கன்னா 2வது 3ஆம் கட்ட தேர்தல்களிலேயே நரேந்திர மோடி அவர்களுடைய கேம்பெயின் மேனேஜர் என்று சொல்லக்கூடிய, அவர்கள் பரப்புரை செய்யக்கூடிய அந்த மேலாளர்கள் அவர்கள் சொன்னது என்னன்னா, மக்கள் ஆர்வமாக வாக்களிக்க வரவில்லை, எதிர்பார்த்த வெற்றி கிடைக்குமா என்று தெரியவில்லை, எனவே உங்கள் பரப்புரை உத்தியை மாற்றுங்கள் என்றெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த பரப்புரை உத்தியில தொடர்ந்து ஒரு குழப்பமும், அதுவும் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டு மிகப்பெரிய சாதனை புரிந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதன்மை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு அவ்வளவு ஒரு இடத்துல, ஒரு உயரமான இடத்துல இருந்து கொண்டு அவர் வைக்கக்கூடிய பரப்புரைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு மாநில அல்லது ஒரு மாவட்ட அளவிலான ஒரு அரசியல் இயக்கங்கள், கட்சிகள் எப்படி வைக்குமோ அதுபோன்று பார்த்தீங்கன்னா மிக குறைவான தரம் கொண்டதாக இருக்கின்றன அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம குறிப்பாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தீவிரவாதிகளாக வெளியில் வந்துருவாங்க. காங்கிரஸ் கட்சி சின்ன ராமர் கோவிலை போய் இடிச்சிருவாங்க. அதே போல
எனக்கு ஓட்டு போடலன்னா நீங்கள் வந்து ரத்தங்கைக்கு செத்துருவீங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதே போல் வந்து என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடிப்படை காரணம் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இவர்கள் எதிர்பார்த்த இந்துத்துவ அலையோ அல்லது மோடி அலையோ அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான ஒரு பெரிய அலையோ எழவில்லை. இந்த கிட்டத்தட்ட 6 கட்ட தேர்தல்கள் முடிவடைஞ்சிருக்கு. 6 கட்ட தேர்தல்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து அவருடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சியோ அல்லது அவருடைய பரப்புரையில் உற்சாகமோ ஊக்கமோ நாம் தான் அடுத்து வெற்றி பெறப் போகிறோம், குறிப்பாக 400 இடங்கள் என்று சொல்லி அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி கூட வந்திருக்கு. ஒருத்தர் எனக்கு 400 இடங்கள் திரும்ப திரும்ப சொல்லி ஒரு மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி கூட நீங்கள் வந்து தீக்கதிரினுடைய இதழில் நம்ம பார்த்தோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து இது ஒரு பெரிய வந்து ஒரு எதிர்மறையாக விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால தான் உற்சாகம் இழந்து ராகுல் காந்தி மீதும் அல்லது தனிப்பட்ட முறையிலும் காங்கிரஸ் கட்சி மீதும் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் மீதெல்லாம் இவர்கள் வந்து ஆங்காங்கே அந்தந்த மாநிலங்களில் வந்து ஒரு எதிர்மறையான பரப்புரையை, அதுவும் தரம் வந்து ரசிக்கும்படியான தரமற்ற வாதங்களையும் பரப்புரைகளை முன்வைக்கிறாங்களே தவிர இத்தனை 10 ஆண்டுகளில் செய்த சாதனைகள் என்ன, குறிப்பாக முதலில் அடிப்படை மனிதனுக்கு தேவை என்னங்க, சாலை உள்ளிட்ட வசதிகள். வாஜ்பாய் பண்ணார் இல்லைங்களா, வாஜ்பாய் அரசாங்கம் வந்து இந்த தங்க நாற்காலி சாலை திட்டம் கொண்டு வந்தது. அது பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவு பெரிய பெருமை தரக்கூடிய ஒரு செயலாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தையாவது இந்த ஆண்டு இந்த தேர்தலில் இந்திய அளவிற்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியால் முன்வைக்கப்பட்டிருக்கிறதா, சொல்ல முடிந்திருக்கிறதா என்றால் ஐயமாகத்தான் இருக்கு. நீங்களே சொல்லுங்க. நான் வந்து ஏதோ ஒரு அவர்கள் மீது உண்டான தனிப்பட்ட எந்த ஒரு விருப்பு அடிப்படையில் நான் பேச மாட்டேன் அப்படின்னு பின்பற்றாளர்கள் அனைவருக்குமே தெரியும். ஸோ அது ஏன் வைக்கல அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. காங்கிரஸ் கட்சி அதே சமயத்தில் மிக ஒற்றுமையாக வலிமையாக ஒற்றை தலைமையோடு இருக்கிறது அப்படிங்கிறதுல அல்ல. அந்த ஒற்றை தலைமை என்பதையெல்லாம் கடந்து வந்து இனிவரும் காலங்களில் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தான் இங்கே வந்து ஆட்சி ஆளக்கூடிய நிலை வரும். அதுதான் ப்ராப்பர் டெமோக்ரஸி என்பதையும் நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த ஒற்றை கட்சி, ஒரே மொழி, ஒரே நாடு என்கிற முழக்கத்தை பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுது வந்து இந்த முறை வைத்ததோ அதுவே அதற்கு மிகப்பெரிய பின்னடைவாக சென்று விட்டது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இரண்டாவது, இப்படி அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய சாலை வசதிகளை வாஜ்பாய் அரசு பண்ணிட்டாங்க. அதே இந்த காலகட்டத்தில் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பிரதம மந்திரி யோஜனா திட்டம் என்று நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் கிராமப்புறங்களுக்கெல்லாம் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அது விரிவுபடுத்தப்பட்டது. ஆக சாலை மேம்பாட்டு பணிகள் இந்திய அளவில் வந்து ஒரு சொல்லிக் கொள்ளும்படியான ஒரு முன்னேற்றத்தை கண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய சாதனை. இதை தொடங்கி வைத்தது வந்து பாரதிய ஜனதா கட்சி, அதுவும் வாஜ்பாய் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி. அதற்கு பிறகு இந்த கடந்த 10 ஆண்டுகளில் இவர்கள் செய்த வேறு என்னென்ன தொழில்துறை முன்னேற்றங்கள், குறிப்பா இப்ப என்னன்னா, எதற்காக இந்த தங்க நாற்கரை சாலை போடப்பட்டது? இந்த தங்க நாற்கரை சாலை வாஜ்பாய் அரசினால் போடப்பட்டதற்கு அடிப்படை காரணமே இதனால் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பொருட்களை கொண்டு செல்வது எளிதாக ஆகும். ஒரு இடத்திலிருந்து மக்கள் இன்னொரு இடத்திற்கு வந்து பயணம் செய்வது மிக எளிதாக ஆகும். இதனால் ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள மக்கள் வந்து தொடர்ந்து மூவ்மெண்ட்ல, இயக்கத்திலே இருப்பாங்க. இவ்வாறு இயக்கத்தில் இருக்கும்போது அவர்களோட பணமும் சுழற்சியாகும். இந்த பண சுழற்சி ஏற்படும் பொழுது பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும், அனைவருக்கும் தொழில் வளம் கிடைக்கும், அனைவருக்கும் வருவாய் கிடைக்கும். இதற்காக தான் இந்த சாலை திட்டங்கள் போடப்படுது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் இந்த சாலையை வைத்துக்கொண்டு இதன் மீது செல்லக்கூடிய லாரிகளுடைய எண்ணிக்கைன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நான் வந்து அது குறிப்பாக பெட்ரோல் பங்குகளில் நீங்களே போய் கேட்டு பாருங்க. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த லாரி போக்குவரத்திற்கும் தற்பொழுது சாலைகள் இருக்கக்கூடிய லாரி போக்குவரத்திற்கும் உள்ள எண்ணிக்கையை பாருங்க. நீங்களே கூட வந்து, ஏன்னா நான் தொடர்ந்து வந்து இந்த தேசிய நெடுஞ்சாலைகள் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிறதுனால நம்ம பார்க்கும் பொழுது சாலையில் செல்லக்கூடிய லாரிகளின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மிக 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 குறைந்து போயிருக்கு. இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னி பேருந்துகளும் 4 சக்கர கார்களும் இருசக்கர வாகனங்கள் கூட அதிக அளவில் போகுது. இந்த லாரிகள் வந்து மிக 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 எண்ணிக்கையில் குறைஞ்சிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருட்களினுடைய இடநகர்வு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதிகமாக போகல அப்படிங்கிறது தெரியுது. ஆக தொழில்துறை என்பது வந்து இந்திய அளவில் எதில் இவர்கள் கவனம் செலுத்தியிருக்க வேண்டுமோ அந்த அடிப்படையில் தொழில்துறையில் கவனம் செலுத்தாதனால் இவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த ஜிஎஸ்டிக்கு பயந்தே நீங்கள் வந்து பல பேர் தொழில் விட்டு போயிருக்காங்க. என்ன காரணம்னா, இந்த ஜிஎஸ்டி அடிப்படையில் நீங்கள் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு எந்திரத்தை வந்து நீங்கள் உற்பத்தி செய்து உங்களுடைய ஒரு வாங்குபவருக்கு நீங்கள் அனுப்புறீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்திற்குள் கொண்டு சென்றாக வேண்டும். அது இடையில எங்காவது மாட்டுச்சுன்னா, அது ப்ராப்பராக பில்லெல்லாம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. அப்படி சிறு பிழை இருந்தாலும் கூட 40 விழுக்காடு நீங்கள் தண்டம் கட்ட வேண்டும், ஃபைன் கட்ட வேண்டும். 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் 40 விழுக்காடுனா எவ்வளவு? 4 லட்சம் ரூபாய் கட்டணும். ஐயா அவ்வளோலாம் இல்லைங்க என்கிட்ட அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஒரு ஏதாவது சமரசம் செய்து கடைசியில் வந்து 1 லட்சம் 2 லட்சமாவது நீங்கள் அழுதாக வேண்டிய நிலைமை இருக்கிறது. இதற்கு பயந்தே பல பேர் தொழிலை விட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். எனவே ஒட்டுமொத்தமாக தொழில்துறை வந்து மிகவும் வந்து ஒரு குன்றிய நிலைகள் தான் இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். பெரிய அளவு தொழில்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. சாதாரண எளிய அளவில் இருந்து அதானி வந்து எனக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர் மாதிரி இருக்காரு. எனவே அவர்களுக்கு அரசியல் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதானி போன்றவர்களுடைய வெற்றியை பார்த்துதான் ஒட்டுமொத்த இந்தியாவுமே
பொருளாதார ரீதியில் முன்னேறிவிட்டது என்றவர்கள் வெளியே கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா எளிய மக்கள், நடுத்தர மக்கள், சற்றும் அதற்கு மேலாகவும் நடுத்தர மக்களுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய வருவாய் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சுய தொழில் என்று வந்து பார்த்தீங்கன்னா இன்று எந்த தொழிலும் நிரந்தரமாக செய்ய முடியாத நிலைமை. அனைவருமே கடன்காரர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று மணி இழப்பு, பண மதிப்பு இழப்பு, அது மிகப்பெரிய ஒரு பிழையாக கருதப்பட்டது. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் காலகட்டத்தில் ஏற்பட்ட இழப்பு, தொழில் மாற்றங்களுக்கு தேவையான நிதி, ஏன்னா இந்த பண மதிப்பு இழப்பிலேயே வீட்டில் இருந்த சேமிப்பு பணங்கள்லாம் முற்றாக கரைந்து விட்டது. அது குறிப்பாக இந்திய அளவில் பெண்களிடம் வந்து இந்த சேமிக்கும் வழக்கம் இருந்து இதனால் ஆண்கள் வந்து தப்பித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த பண மதிப்பு இழப்பு நடவடிக்கைக்கு பிறகு இந்த சேமிப்புகள் அனைத்துமே கரைந்து விட்டன. தற்பொழுது சேமிப்பே இல்லாத நிலைக்கு வந்து மக்கள் கொண்டு தள்ளப்பட்டு தற்பொழுது அனைவருமே கடன்காரர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கைகளில் பணம் இருப்பு வைத்துக் கொள்ளக்கூடாது, இது வந்து தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் வந்து பணத்தை பறிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் அப்பாவி மனிதர்கள், 100 கோடி மனிதர்கள் வந்து பணத்தை வந்து பறித்து அவர்கள் கைகளிலேயே பணம் இல்லாத நிலையை உருவாக்கி அவர்கள் எல்லாம் கடன்காரர்களாக ஆக்கியிருக்கும் நிலைமையை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது இந்த 10 ஆண்டு கால இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொருளாதார கொள்கைகள். இதனால் இன்று வந்து பார்த்தீங்கன்னா முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்து அப்பாவோ அல்லது குறிப்பிட்ட அம்மாவோ வந்து ஹவுசிங் லோன் போட்டிருப்பாங்க அல்லது வாகன லோன் போட்டிருப்பாங்க. இன்று அனைவருமே கடன்காரர்கள் ஆக்காங்க. ஒரு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இன்று அது ஒரு கடன் 2 கடன் இல்லை, ஆன்லைன் வந்ததுக்கு பிறகு ஏராளமான கடன்களுக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சேமிப்பு இல்லை, முதலீடு இல்லை. முதலீடு இல்லாத காரணத்தில் சிறு குறு தொழில்கள், பெருந்தொழில்கள் எல்லாம் கடன் வாங்க வேண்டிய நிலை. இவ்வாறு வாங்கியதற்கு வட்டி கட்ட வேண்டும். அந்த வட்டிக்கு ஏற்றாறு போல வந்து நீங்கள் வந்து லாபத்தை அதிகம் வைக்க முடியாது. ஏன்னா காம்படிஷன், பல மடங்கு வந்து போட்டி இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் அதிக லாபத்திற்கு விற்க முடியாது. எனவே குறைந்த லாபத்திற்கு எப்படியாவது ரொட்டேஷன் பணம் ஆனா போதும் செய்யும் போது வட்டி இழப்பு ஏற்படுகிறது. மின்சார கட்டண உயர்வு வந்து கழுத்தி நெரிக்கக்கூடிய அளவில் தமிழ்நாட்டிலே இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஜிஎஸ்டி. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொழில் நடத்துவது என்பது இயலாத காரியமாகவே முழுவதுமாக சென்று விட்டது. இது விளையாட்டா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இந்திய அளவில் இந்த சிறு குறு தொழில்களுடைய பாதிப்புகள் வந்து மிகப்பெரிய பூதாகாரமான அளவில் இருக்கின்றன. அடுத்தது வேலையின்மை. இந்த வேலையின்மை பிரச்சனை மிகப்பெரிய அளவில் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த தேர்தலாம் நடக்குது. ஆனால் இதையெல்லாம் நீங்க மூடி மறைத்து பூரி ஜெகநாதர் கோயில் சாவியை காணா, ராமர் கோயிலை வந்து புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்க, அவசர அவசரமா ராமர் கோயில் திறப்பது, கிருஷ்ணர் கோயிலுக்கு இருக்கக்கூடிய கீழே வந்து தண்ணிக்குள்ள போய் வந்து பூசை பண்றது, அடுத்து வந்து தமிழ்நாட்டில் போய் ராமேஸ்வரத்தில் வந்து தீர்த்தத்தை எடுத்து தெளித்துக் கொள்வது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட, பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களை ஏற்றுக்க மாட்டாங்க. எனவே இவற்றையெல்லாம் கவனம் இவர்கள் செலுத்தாமல் விட்டு வேறு ஏதோ கவனத்தை திசை திருப்பி மீண்டும் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்து விடலாம், வந்துவிட்டு ஒரே மொழி ஒரே தேர்தல், சிறுபான்மை, அப்புறம் பாகிஸ்தான் உடைய ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் என்று இந்த பாகிஸ்தான் பூதம், சிறுபான்மை பூதம், இஸ்லாம் பூதம், பசுமாடு பூதம் என்று இந்த பூச்சாண்டி காட்டி காட்டி இவர்கள் செய்திருந்த இதையெல்லாம் வந்து இந்திய மக்கள் இந்த தேர்தலில் ரசிக்கவில்லை என்கிற காரணத்தினால தான் நம்ம வந்து தொடர்ந்து சொன்னோம். இது வந்து கள நிலவரம் என்பது வேறாக இருக்கிறது. இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களை நிறுத்தவில்லை அப்படின்னு பார்க்கிறோம். அதே போல வந்து ஜம்முல வந்து வேட்பாளர்கள் நிறுத்தியிருக்காங்க. அங்க வந்து ஆர்டிகல் 370 என்கிற அது மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு அங்கே என்ன வந்து ஒரு விளைவை, என்ன விதமான ரிசல்ட் வந்து வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு 4ஆம் தேதி தெரிந்துவிடும். அதுக்கு பிறகு வந்து டெல்லி கெஜ்ரிவால் மீது கை வைத்த காரணத்தினால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்க நிலைமை தலைகளாக மாறிவிட்டது. பஞ்சாப்ல சொல்லவே வேண்டாம், விவசாயிகளுடைய மாபெரும் போராட்டம் வந்து அவர்கள் சாலைகளில், தெருக்களில் வந்து கிடந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபியர்கள் வந்து ஒருபோதும் அவர்களை வந்து மன்னிக்க மாட்டார்கள், மறக்க மாட்டார்கள். அதுக்கு பிறகு வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்க நீங்க வந்து இப்போ காங்கிரசும் சமாஜ்வாதி கட்சியும் அந்த கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா மிக வலிமையாக இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல வந்து ஜார்க்கண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே வந்து முதலமைச்சரை கைது செய்து அங்கே இருக்கக்கூடிய நிலைமை வந்து தலைகளாக மாற்றி விட்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு ஒவ்வொரு மாநிலமாக நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா அங்கே எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி வந்து இப்படிப்பட்ட பல விதமான விளையாட்டுகளை விளையாண்ட காரணத்தினால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக 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 ஒரு பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தென்னிந்தியாவை நம்ம சொல்லவே வேண்டியது கிடையாது. கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடிய கேரளாவிலும் சரி, இங்கே தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி ஆகிய இந்த 3 பெரிய கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏனென்றால் திமுக, அதிமுக மிகப்பெரிய கட்சிகள், அடுத்ததாக வந்து நாம் தமிழர் கட்சி அதிக வாக்குகளை பெறக்கூடிய கட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் இவர்களெல்லாம் நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கால் இங்கே ஊன்றுவதற்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கு. நீங்கள் கர்நாடகாவில் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட அவருடைய உழைப்பின் காரணமாக அங்கே காங்கிரஸ் கட்சி வலுவாக கால் ஊன்றிட்டாங்க. தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட சில இடங்கள், ஆக இப்போ மகாராஷ்டிரா போன்ற இடங்கள், சில மாநிலங்களில் தான் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக ஒரு ஆதரவு தன்மை அல்லது மறைமுகமாக ஆதரவு தன்மையாக பாஜகவுக்கு இருக்கிறது பார்க்க முடிகிறது. ஆக ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய மிக அதிகமான தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்களில் எல்லாம்
அதிகமான நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கடுமையான ஒரு எதிர்ப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறது. இந்த தேர்தலில் அந்த எதிர்ப்பை நேரடியாக சந்திக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். இதற்கிடையில் சிறு சிறு மாநிலங்களில் உள்ள முதலமைச்சர்கள் மீது எல்லாம் இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள், அங்கே இவர்கள் தங்கள் கட்சிக்கு ஆதரவாக அங்கே உள்ளவர்களை எல்லாம் குறிப்பாக இவருடைய மிகப்பெரிய சலிப்பு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டது. காரணம் என்னன்னா, இவருடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடி அதே போல சிபிஐ ஆகியவற்றெல்லாம் கொண்டு இவர்கள் செய்த செயல்கள், இதன் காரணமாக அவர்கள் வந்து குறிப்பாக தேர்தல் பத்திரத்தில் வந்து எடுத்த பணங்கள், தேர்தல் பத்திரம் பணம் பெற்ற நிறுவனங்கள் மீதெல்லாம் இவர்கள் இந்த ரெய்டுகள் நடத்தியிருப்பது என்ற தகவல்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு எதிர்மறையான விளைவையே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுமா என்பதை வந்து வரக்கூடிய 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் நமக்கு தெளிவுபடுத்திவிடும். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.